சாண்ட்ரா வந்து ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு பிக் பாஸ் கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. கேமராவை என்ன காட்டுங்க ப்ளீஸ், இதை நான் சொல்கிறத காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க 2 குழந்தைங்களையும் பார்த்து பேசுகிறாங்க. பாத்து, இப்போ இன்னொரு நேம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நேம் பாத்துன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல. ஸோ 2 குட்டீஸையும் பார்த்துட்டு இந்த மாதிரி அம்மா வந்து ஒரு பெரிய சிண்ட்ரெல்லா கேசல்குள்ளே இருக்கேன். இது எல்லாம் சும்மா ஒரு கேசல் தான், இது வேறு எதுவும் கிடையாது. அம்மா இந்த ட்ரெஸ்ஸு சும்மா ஒரு ஜாலிக்காக போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். சும்மா தான் அம்மா இங்கே உட்காந்துருக்கேன், ஃபன்னாக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களையும் கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிக் பாஸுக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ பிக் பாஸ், என்னோடய ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு காமிச்சதுனாலன்னு. ஸோ அவங்க ஒரு மதராக அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவங்களோட 2 சின்ன குழந்தைங்க 2 பேரும் அவங்க அம்மாவை வந்து இந்த மாதிரி காஸ்டியூமில் ஜெயிலில் பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. பட் அதுக்காக அவங்க வந்து அந்த குழந்தைங்கள அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ தன்னோட 2 குட்டி குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சிண்ட்ரெல்லா கேசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலை வந்து ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எல்லாம் மேலே இருக்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதே மாதிரி அன்சீன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.